Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசி என்பர்களுக்கு விசுவாவச வருடம் என்னென்னலாம் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றது பார்த்தோம்னா, கும்பராசி என்பர்கள் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ரிலீவாக அந்த சனி பயிற்சியாகி போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வருடம் ஆரம்பித்த முதல் மாதத்திலேயே அந்த 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு போறாரு. அடுத்து உங்களுடைய ராசியை நோக்கி ராகு பகவான் பயிற்சியாகி வர்றாரு. உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றாரு. இதுதான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு என்ன சொல்றது, எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் அனுபவித்த துன்பங்கள் வேற. நீங்க ஏதோ எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள்லாம் மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க அது ஒரு சற்றும் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்ன மன வலிகள், குடும்பத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிரச்சனைகள், சின்ன யதார்த்தமான பேச்சு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பூதாகாரமா வெடிப்பதற்குண்டான ஒரு நேரம். நீங்களும் எவ்வளவோ உங்களுடைய வார்த்தைகளை அடக்கணும்னு நினைச்சா கூட உங்களால அடக்க முடியாத ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப பொறுமைசாலிகள். எதுலையுமே நம்ம தேவையில்லாம பேசக்கூடாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பேச்சினால மற்றவர்களும் வலியை அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு மற்றவர்களினுடைய வேதனையையும் குறைக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். திடீர் வேலை இழப்புகள். இப்போதான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை குறைவதற்குண்டான ஒரு நேரம். அந்த குடும்பத்துல இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன உராய்வுகள் இருந்தது, சின்ன சின்ன தீப்பொறிகள் இருந்ததே ஒழிய அது பெரிய அளவுக்கு எரிமலையாக வெடிக்கல அப்படின்னு சந்தோஷப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல அது எரிமலையாக வெடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது பகவான் டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா உங்களை விவாகரத்து பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில, தாம்பத்தியத்துல, இந்த அந்யோன்யத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தலையிடுறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அம்மா அப்பா, பெண்களினுடைய அம்மா அப்பாவோ இல்ல ஆண்களினுடைய அம்மா அப்பாவோ இந்த கணவன் மனைவியினுடைய பாசத்துல நடுவுல இருந்து அவங்க ஒரு தடையாக இருப்பாங்க. நீ அவ சொல்ற பேச்ச கேட்காத, நீ அவங்க சொல்ற பேச்ச கேட்காத. இப்படி அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் தலையீட்டுனால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு கும்பராசி என்பர்களாக தான் இருப்பீங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், மேக்சிமம் செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது நீங்களே இண்டிபெண்டா முடிவெடுக்கிறதுக்கு பாருங்க. யாருடைய அட்வைஸையும் நீங்க கேட்காதீங்க. அந்த அட்வைஸ் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சிரமத்தையும் பிரச்சனையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மற்றவர்களினுடைய தலையீட்டின் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரிவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. அதனால ரொம்ப முன்னெச்சரிக்கையாக, முன் யோஜனையோடு சில விஷயங்கள்ல நீங்க 3வது நபர்களை உங்களுடைய 2 பேருக்குள்ள நீங்க உள்ள நுழைய விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிதறக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. அதனால இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே சமயத்துல அலுவலகத்துல உங்களுடைய கேஷ் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க, இல்ல பேங்கிங் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க, யாரெல்லாம் இந்த மாதிரியான டெய்லி கேஷ் டிரான்சாக்சன் விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில தேவையில்லாத அசம்பாவிதங்கள், அதாவது உங்க பேர்ல கெட்ட பேரு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்தி பேசுறது, நீங்க தவறே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா அந்த இடத்துல நீங்க தான் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரியான பினான்ஸ் டிரான்சாக்சன் இருக்கக்கூடிய அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல நீங்க இந்த 1 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பை எடுத்துக்காம வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுறது நல்லது. அந்த மாதிரியா இருக்கிறீங்க, அப்படி எனக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா தாராளமா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றம் செஞ்சுக்கோங்க. அப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு அவமானப்படுத்திக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது
இந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு 4 பேர் பேசுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. அந்த பொறுப்புகள்னால சில தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால உங்களுடைய கையில இருந்து கூட சில நேரத்துல பணத்தை இழக்கக்கூடிய ஒரு தருணம் கூட வரலாம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. லோன் விஷயத்துல சொந்தமாக வீடு கட்டும் போது லோன் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. மேலும் மேலும் டாப் அப் பண்றது, அந்த ஹோம் லோனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடனை எப்படியாவது நம்ம வாங்கினா நம்ம சில விஷயத்த செஞ்சிடலாம், இல்ல இந்த ஹோம் லோன் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு சிறிய தொழில் பண்ணிடலாம், இப்படிலாம் நினைச்சு ஒரு முரட்டுத்தனமா யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. அதனால உங்களுடைய எண்ணங்களை சிதற விடாதீங்க. உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துங்க. அதிகமான ஒரு தியானம், யோகா பயிற்சி இதெல்லாம் செய்யும் போது, அதிகமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களுடைய மனநிலை குழம்பாமல், தேவையில்லாத குழப்பத்திற்கு போகாமல் அந்த ஒரு விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவிய வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ராசியிலேயே அந்த ராகு பகவான் வர்றதுனால சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கு. அதிகப்படியான கோபம் வரும். யார ஏதாவது சொல்லிடலாம், நம்மளுக்கு இந்த உறவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அந்த உக்ர தெய்வத்தை வழிபாடு பண்றோம். உக்ர தெய்வம் வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா திருஷ்டி கோளாறுகள் போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல யாராவது ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்கள், இப்போ ஒரு வீட்டுக்கே போறோம் அப்படின்னா உங்களை பார்த்து தேவையில்லாம கொச்சப்படுத்தி பேசுறது, அவங்க பாத்தீங்கன்னா நீ தேவையில்லாம நீ வீணா போயிடுவ, அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவேன்னு பேசுறது, இந்த மாதிரியான அந்த பேச்சுக்கள்லாம் உங்களுடைய மனநிலையை சார்ந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். அதனால அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதுக்கு இந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். யாரெல்லாம் அந்த பிரத்யங்கரா தேவி உபாசனையே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு அது தொந்தரவுகளை கொடுக்காத ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.